ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம சிம்பிளாக ஈஸியாக ஒரு சிக்கன் டிக்கா நம்ம வீட்டிலே எப்படி ரெடி பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேவையான பொருள் வந்து சிக்கன் போன்லெஸ் சிக்கன் எடுத்துக்கோங்க. நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 2 ஸ்பூன், லெமன் ஆஃப், தேவையான அளவு உப்பு, கரம் மசாலா 2 ஸ்பூன், மல்லித்தூள் 2 ஸ்பூன், மிளகுத்தூள் 1 ஸ்பூன், வெறும் மிளகாத்தூள் வந்து ஒரு 1.5 ஸ்பூன். உங்களுக்கு எப்படி நீங்கள் காரம் சேர்ப்பீங்க, எவ்வளோ எடுத்துப்பீங்களோ அதுக்கு மாதிரி எடுத்துக்கோங்க. தயிர் வந்து 3 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. நம்ம இப்போ இந்த சிக்கன்லேயே வந்து எண்ணெயும் கொஞ்சம் சேர்க்கணும். ஃபஸ்ட்டு இந்த மசாலாலாம் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். வீட்டில் நீங்கள் நல்லா காரம் சாப்பிட்டீங்கன்னா 2 ஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை கொஞ்சம் கம்மியாக தான் சாப்பிடுவோன்னா நீங்கள் 1.5 ஸ்பூன் அதுமாதிரி கம்மியாக எடுத்துக்கோங்க. பசங்கள்லாம் சாப்பிடுவாங்கன்னா. தேவையான அளவு உப்பு எடுத்துக்கோங்க. லெமன் நம்ம இதிலே பிழிஞ்சு விட்டுக்கலாம். லெமன் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. லெமன் சேர்த்தா அது ஒரு ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இந்த தயிர் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடயே நம்ம இப்போ எண்ணெயும் சேர்த்துக்கணும். எண்ணெய் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவு இருக்கும். அவ்வளோதாங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம கடாயை நல்லா சூடாயிட்ட பிறகு இதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம சிக்கனில் எண்ணெய் சேர்த்துருக்கோம், அதனால் இதில் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடாயிட்ட பிறகு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சு சிக்கன் எல்லாம் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம வந்து ஒரு 2 மினிட்ஸ் வந்து கிளறக்கூடாது. நம்ம ஃபஸ்ட்டு ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக கிளறி விடுங்க. சிம்மில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் நார்மல் ஸ்பீடு வச்சுட்டு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கிளறி விடுங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் மூடிட்டு சிம்மில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துகிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த எண்ணெயிலே ஃபுல்லாக நம்மளுக்கு சிக்கனும் வெந்துடும். இதிலே ரெடி ஆகிடும் நம்மளுக்கு. அவ்வளோதான். கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நீங்கள் கிளறி விட்டுனே இருங்க. அவ்வளோதாங்க. சிக்கன் டிக்கா வந்து இப்போ நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்களா, பார்க்கவே எப்படி இருக்குன்ட்டு. நீங்கள் கண்டிப்பாக ஒரு வாட்டி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி ரெசிபிலாம் பிடிச்சிருந்தா சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க. ரொம்ப ஈஸி. சிக்கனும் பாருங்கள் நல்லா வெந்திருக்கு. கண்டிப்பாக ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். திரும்பி செஞ்சுட்டே இருப்பீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.